عبده ورسوله ربي زدني علما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقهوا قولي. கண்ணியத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வின் வழியாகிய அல்லாஹ்வுடைய பேரருளால் புனிதமிக்க ரமலான் மாதத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையில் இரவு தொழுகையை நிறைவேற்றி நாம் பயானை கேட்பதற்காக அமர்ந்திருக்கிறோம். இன்றைய பயானுக்கு நுழைவதற்கு முன்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு செய்ய வேண்டியிருக்கிறது. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாநில தலைமையகத்தின் சார்பாக பல்வேறு சேவை நிறுவனங்கள் செயல்படுவதை நாங்கள் அறிவிக்கிறோம். இந்த சேவை நிறுவனங்கள் முழுமையாக மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்திலிருந்து தான் நடத்தப்படுகிறது. அதிலும் குறிப்பாக ரமலான் மாதத்தில் வசூல் செய்யப்படக்கூடிய தொகையை வைத்துதான் ஒரு வருடத்திற்கான செலவுகளை சரி செய்ய முடிகிறது. அதுல பல நிறுவனங்களை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருப்பீர்கள். அதில் ஒன்று அத்தக்வா ஹிஃப்ல் மதரசா, மாணவர்களுக்கான குர்ஆனை மனனம் செய்ய வைக்கக்கூடிய மதரசா. இன்றைய காலகட்டத்தில் முழுமையான குர்ஆனை மனனம் செய்த ஆசிரியர்கள் குறைவாகத்தான் தென்படுகிறார்கள். அதிலும் நம்முடைய பகுதியில மிக அரிதானவர்கள் தான் இருக்கிறார்கள். இதன் காரணமாகவே ரமலான் மாதிரியான நீண்ட நேரம் தொலை வைக்க வேண்டிய நேரங்களில் வெளியூரில் இருந்து வெளி மாநிலங்களிலிருந்து காரிகளை ஹாஃபில்களை வரவழைக்க வேண்டிய சூழல் இன்றளவும் நிகழ்ந்து வருகிறது. அப்படி வருபவர்கள் ஒரு சிலரை தவிர பலர் அவருடைய கொள்கை என்ன என்பதை நாம் அறிய முடியவில்லை. அவர்கள் மூலமாக தொலை வைக்கப்படும் பொழுது பலவிதமான இன்னல்களையும் சிக்கல்களையும் சந்திக்க வேண்டியிருக்கிறது. இதை சரி செய்வதற்காகத்தான் ஹிஃப்ல் மதரசா பல்வேறு சிரமங்களுக்கு மத்தியில துவங்கப்பட்டு சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. இந்த மதரசாவில் பயிலக்கூடிய மாணவர்களுக்கு ஒரு மாணவர்களுக்கு ஒரு மாதத்துக்கான செலவு தொகை 75,000 ரூபாய் செலவாகிறது. உணவு மற்றும் தேநீருக்காக ஒரு மாணவருக்கு 3,500 ரூபாய். அதே மாதிரி பராமரிப்பு, மருத்துவ செலவு, மின்சாரம், குடிநீர் மற்றும் இதர செலவுகள் உட்பட ஒரு மாணவருக்கு 2,750 ரூபாய். இப்படி உத்தேசமாக ஒரு மாணவருக்கு ஒரு வருடத்திற்கான ஒரு மாதத்திற்கான செலவு 6,250. இந்த செலவுகள் முழுக்க பொதுவாக திரட்டப்படக்கூடிய நிதியிலிருந்துதான் செலவு செய்யப்படுகிறது. எனவே இந்த ரமலானில அல்லாஹ்விடத்தில் அதிகமான நன்மை எதிர்பார்த்து தாராளமாக உங்களுடைய சதகாக்களை வாரி வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியினுடைய பொறுப்பாளராக உங்கள் கிளை இமாம் ஆதில் டிஐசி அவர்கள் பொறுப்பாளராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். அவரிடத்திலே உங்களுடைய சதகாக்களை கொடுத்து ரசீதை பெற்றுக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த ரமலானுடைய பிறை 6 to 10 வரைக்கும் ஒரு முக்கியமான தலைப்பின் கீழ் படிப்பினைகள் பல நிறைந்த செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். பொதுவாகவே ரமலானுடைய காலங்களில் 5 நாட்கள் 10 நாட்கள் என்று பயான்கள் ஒவ்வொரு கிளைக்கும் ஒதுக்கப்படும் பொழுது பெரும்பாலும் வரலாறுகளை நாம்
எடுத்து தலைப்பாக எடுத்து பேசுவது வழக்கம். அது நீங்கள் பெரும்பாலும் அறிந்து வைத்திருப்பீர்கள். ஆனால் இந்த வரலாறுகளை பேசும் பொழுது ஒரு சில மக்கள் அதுல சலிப்படையக்கூடிய சூழ்நிலையும் ஆங்காங்கே பார்க்கிறோம். ஆனால் நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்துக்கொண்டால் திருமறை குர்ஆனை மூன்றாக நீங்கள் பிரிக்கலாம். திருமறை குர்ஆனுடைய ஒரு பகுதி முழுக்க முழுக்க அக்கீதா சம்பந்தமான செய்திகளை அல்லாஹ் சொல்லியிருப்பான். கொள்கை சார்ந்த விஷயங்களை ஒரு பகுதியில நீங்கள் காணலாம். அதே மாதிரி மற்றொரு பகுதியில சட்டங்கள், கொள்கை சட்டங்கள், ஜக்காத் சட்டங்கள், பாக பிரிவினை சட்டங்கள், தலாக் சட்டங்கள், இப்படி சட்டங்கள் ஒரு பகுதியில நிரம்பி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இன்னொரு பகுதியை எடுத்துக்கொண்டால் வரலாறுகளை அல்லாஹ் பல பேசியிருப்பார். ஏனென்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்ததிலிருந்து நபியாக ஆகிற வரைக்கும் அவர்கள் எதையும் வாசித்து அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கவில்லை. நபிகள் நாயகத்திற்கு வாசித்து எதையும் என்ன செய்ய முடியாது, தெரிந்து கொள்ள முடியாது. பிறரிடமிருந்து கேட்ட செய்திகள் தான் அவர்களுக்கு தெரியும். அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் பல வரலாறுகளை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு முறை சொன்னார்கள், சூரத்துல் இஹ்லாஸி தஅதிலு சுலுசுல் குர்ஆன். சூரத்துல் இஹ்லாஸ் என்பது குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி என்று சொன்னார்கள். இதற்கு சில தவறான விளக்கம் கொடுப்பாங்க. சூரத்துல் இஹ்லாஸ் மூன்றில் ஒரு பகுதி என்று வரக்கூடிய ஹதீஸ் இருக்கு. அப்ப குர்ஆன் அதாவது சூரத்துல் இஹ்லாஸை ஓதினால் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓதிய நன்மை கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. இதுக்கு அது அர்த்தம் கிடையாது. சூரத்துல் இஹ்லாஸி குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி என்றால் குர்ஆனின் மூன்று பகுதியா இருக்கு. நான் ஏற்கனவே சொன்னேன். ஒன்று அகீதா, இரண்டாவது சட்டங்கள், மூன்றாவது வரலாறு. அப்ப ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய வரலாறு இருக்குல்ல, அகீதா கொள்கை, இந்த கொள்கையை ஒரே ஒரு சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லியிருப்பான். குர்ஆன் முழுக்க நீங்கள் படித்து தெரிந்து கொள்ள வேண்டிய அல்லாஹ்வுடைய அந்த கொள்கையை, அல்லாஹ்வுடைய அகீதாவை சூரத்துல் இஹ்லாஸ் என்ற சின்ன அத்தியாயத்தில் அல்லாஹ் முழுமையாக சொல்லி முடித்து விடுவான். அதனாலதான் ரசூலுல்லாஹி சொன்னாங்க, சூரத்துல் இஹ்லாஸ் குர்ஆனில் மூன்றில் ஒரு பகுதி என்று. அப்ப குர்ஆன் என்பது மூன்று பகுதியாக இருக்கும் பொழுது அந்த வரலாறை அல்லாஹ் அதிகமாக பேசியிருக்கிறார். பல நபிமார்களுடைய வரலாறுகளை சொல்லியிருப்பான், பல நல்ல அடியார்களுடைய வரலாறுகளை எல்லாம் பேசியிருப்பான். அழிக்கப்பட்ட சமுதாயத்தினுடைய வரலாறுகள் குர்ஆனிலே நீங்கள் பார்க்கலாம். இந்த மாதிரி நிறைய வரலாறுகள் இருக்கிறது. வரலாறுகளை நாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறோம் என்பதை அல்லாஹ் சொல்லும் பொழுது நீங்கள் படிப்பினை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் கடந்த காலத்தினுடைய வரலாறுகளை உங்களுக்கு நாம் சொல்லித் தருகிறோம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். அதனால்தான் இந்த வரலாறுகளை மற்ற நாட்கள்ல நம்மால் பேச முடியாது. ஒரு ஜும்மா உரையில 25 நிமிஷம் தான் கிடைக்கும். அந்த 25 நிமிஷத்துல எந்த வரலாறையும் நம்ம சொல்ல முடியாது. அதனாலதான் ரமலான் மாதிரியான ஒரு 5 நாள் 10 நாள் கிடைக்கிற நாட்கள்ல வரலாறையும் அதில் இருக்கக்கூடிய படிப்பினைகளையும் சேர்த்து ஒரு தலைப்பாக இருப்பது வழக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையில இந்த 5 நாளுடைய தலைப்பு என்னவென்றால் சூரா யூசுப் கூறும் அழகிய வரலாறு என்கிற தலைப்புல நாம் சில முக்கியமான தகவல்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் 112 வசனங்களை கொண்ட ஒரு சூரா. இதுல முழுமையாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றிய செய்தியை மட்டுமே சொல்லியிருப்பார். எத்தனையோ நபிமார்களுடைய வரலாறுகளை குர்ஆனில் நீங்கள் பார்க்கலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றை குர்ஆனில் அதிக இடங்களில் நீங்கள் காண முடியும். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளை பல இடங்களில் பார்க்கலாம். ஆனால் சூரா மூசா என்று ஒரு சூரா கிடையாது, சூரா ஈசா என்று ஒரு சூரா கிடையாது, சூரா யூனுஸ் என்று ஒரு சூரா இருக்குது. அதுல அல்லாஹ் ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் யூனுஸ் நபியை பற்றி பேசுவோம். சூரத்துல் கஸஸை எடுத்துக்கொண்டால் கூட மூசா அலைஹிஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் அதிகமாக பேசினாலும் மற்ற நபிமார்களுடைய செய்திகளும் அதுல இடம்பெறும். ஆனால் சூரா யூசுஃபை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான செய்தி மட்டும்தான் அதுல இடம்பெறும். வேற எதையுமே அல்லாஹ் பேசியிருக்க மாட்டான். அப்ப அல்லாஹ் ஒரு வரலாற்றை முழுமையாக ஒரே
இருக்கிறான் என்றால் அதெல்லாம் தேவையில்லாமல் சொல்ல மாட்டோம். அதுல நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கிற காரணத்தினாலதான் அந்த செய்தியை முழுமையாக திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். எனவே இந்த யூசுப் அத்தியாயத்தை முழுமையாக இந்த 5 நாட்கள்ல சொல்லி முடிப்பது என்பது ஒரு கடினமான விஷயம்தான். முடிந்த அளவுக்கு நான் சுருக்கமாகவும் தேவையான செய்திகளை மட்டுமே சொல்வதற்கு நான் முயற்சி செய்கிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றுக்குள் நுழைவதற்கு முன்பாக அவர்களுடைய பரம்பரையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நசப் பரம்பரை, இவர்களுடைய பரம்பரை அறிய வேண்டும் என்றால் கொஞ்சம் முன்னாடி போய் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து பார்க்க வேண்டும். அதாவது அதிகமான சந்ததிகள் பெருகிய சந்ததிகள் என்றால் நபித்துவ சந்ததி, அதிகமான நபிமார்கள் தோன்றியது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிலிருந்து தான் ஏராளமான நபித்துவ சந்ததிகள் பெருகி இருக்கிறார்கள். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வாழ்ந்த பகுதி சிரியா. சிரியாங்கிறது இன்னைக்குள்ள சிரியா கிடையாது. அன்றைய சிரியாவில் சிரியா, ஜோர்டான், பாலஸ்தீன் மூன்றும் இணைந்து பெரிய பகுதியாக இருந்தது. அந்த பகுதியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவி, 2 மனைவிகள். ஒன்று சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முதல் மனைவி, இரண்டாவது ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஹாஜரா என்று ஹதீஸில் இடம்பெறும். 2 மனைவிகள் அவர்களுக்கு இருந்தார்கள். இதுல சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையாக பிறக்கிறார்கள். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிள்ளையாக பிறக்கிறார்கள். இதுல முதல்ல பிறந்தவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது பிறந்தவர் அலைஹிஸ்ஸலாம். ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவங்களே திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. தன்னுடைய கணவருக்கு அவங்களே திருமணம் முடிச்சு கொடுப்பாங்க. அவர்களுக்கும் நீண்ட நாட்களாக குழந்தை இருக்காது, பிறகுதான் குழந்தை பிறக்கும். இப்ப இதுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அல்லாஹ்வுடைய கட்டளையின் பிரகாரம் மக்காவிலே கொண்டு போய் குடியமர்த்திடுவாங்க. அன்றைக்கு மக்கா என்பது எந்த மனிதர்களும் எந்த உயிரினமும் வாழ முடியாத ஒரு பாலைவன பகுதியாக இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. அந்த இடத்துல எந்த வளமும் கிடையாது, எதுவுமே அங்க வளராது. அந்த மாதிரியான தண்ணீர் இல்லாத ஒரு கட்டாந்தரையான ஒரு பகுதி. அங்க போய் அல்லாஹ்வுடைய கட்டளை கிட்ட குடியமர்த்தப்படுறாங்க. ஆனால் அந்த பகுதியிலே அல்லாஹ்வுடைய அற்புதத்தின் காரணமாக தண்ணீர் அங்கே ஊற்று பெருகிறது. ஜம்சம் தண்ணீர் கேள்விப்படுறோம்ல, அது பெருகிறது. இதை பார்த்து யமன் நாட்டிலிருந்து அடிக்கடி அந்த வழியாக பிரயாணம் செய்யக்கூடிய ஜுர்ஹும், கல்தான் என்ற 2 கோத்திரத்தார்கள், இவர்கள் ஒவ்வொரு நாடாக பயணம் செய்து வியாபாரம் செய்வார்கள். அந்த வழியாக போவது அவருடைய வழக்கம். அப்ப திடீரென்று அந்த பகுதியில தண்ணீர் இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. பல முறை இந்த பகுதியில் வந்திருக்கிறோம், எங்கேயுமே தண்ணீர் இருக்காது, இப்ப திடீரென்று தண்ணீர் இருக்குது அப்படின்னு சொல்லி தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதிகளை அவங்க என்ன சொல்ல வாழ்வாதாரத்தினுடைய வசதியில் இருக்கக்கூடிய பகுதிகளை கண்டால் கூடாரம் அடித்து தங்கக்கூடிய வளமை உள்ள கபீலாக்கள் அவர்கள். அதனால அங்க அவங்க தங்குறாங்க. அவர்களில் இருந்துதான் மக்காவிலே அரபு சமுதாயம் உண்டாகிறது. மக்காவிலே அரபுகள் கிடையாது. அரபுகளுடைய மூலம் யமன். யமன் வாசிகள் தான் தூய அரபுக்கு சொந்தக்காரர்கள். அந்த பகுதியில ஜுர்ஹும், கல்தான் என்ற கூட்டத்தார்கள் அவங்க தங்குறாங்க. அவர்கள் மூலமாக இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடித்து அவங்க அங்க நபியாக அந்த பகுதியில் இருக்கிறாங்க. இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக அங்க இருந்து அவருடைய காலத்திற்கு பிறகு அந்த பகுதியில எந்த நபிமார்களையும் அடுத்ததாக அல்ல அனுப்பல. இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபித்துவம் அந்த இடத்துல நின்று விடுகிறது. இங்கே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு ஈசா அலைஹிஸ்ஸலாம் சிரியா, ஜோர்டான், பாலஸ்தீன் பகுதியில இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். ஆனால் அந்த இடத்துல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த நபித்துவ பரம்பரையை வரிசையாக கொண்டு வருகிறார். இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அவர்களுடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள்.
அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் கிடைக்கிறது. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் இஸ்ராயில். நீங்க திருமறை குர்ஆன்ல நிறைய இடத்துல யா பனி இஸ்ராயில் என்று அல்லாஹ் அழைப்பதை பார்க்கலாம். இஸ்ராயில் பிள்ளைகளே என்று அழைப்பார். அந்த யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இன்னொரு பெயர் தான் இஸ்ராயில் என்பது. அந்த இஸ்ராயிலுக்கு பிள்ளைகளாக வந்தவர்கள் தான் பனு இஸ்ராயில். அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் கிடைக்கிறது. அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியாக தேர்வு செய்யப்படுகிறார்கள். அப்படியே சந்ததி தொடர்ந்து யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு அந்த பகுதியில நிறைய நபிமார்கள் வராங்க. அல் யஸல், அதே மாதிரி யஹ்யா, ஜக்கரியா, சுலைமான், தாவூத், இப்படி வரிசையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் நபித்துவம் அங்கே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது. இந்த பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க, மக்காவுல இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களோடு நபித்துவம் நின்று வருகிறது. வேற எந்த நபிமாரும் அங்க வரல. இப்ப இந்த வரிசையில வந்தவர்கள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும். அதே பரம்பரை தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பரம்பரையில் வந்தவர்கள் தான் 2 பேர்கள். இதுல ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிறப்புக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு புரட்சி இருக்கிறது. ஒரே சமுதாயமாக இருந்த பனு இஸ்ரவேலர்கள் 2 பிரிவாக பிரிகிறார்கள். 2 பிரிவாக பிரிகிறாங்க. அது வரைக்கும் பிரிவினை கிடையாது. எல்லாரும் ஒரே மாதிரிதான் இருந்தாங்க, ஒன்னாதான் இருந்தாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்த உடனே 2 பிரிவா பிரிகிறாங்க. காரணம் என்னன்னா, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிறப்பு வித்தியாசமானது. அவர்கள் ஆண் துணை இல்லாமல் தந்தை இல்லாமல் பிறக்கிறார்கள். மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை மூலமாக குழந்தை உருவாகி அதனை பெற்றெடுக்கிறாங்க. அதனால பிரச்சனை உண்டாகும். ஒரு ஆண் துணை இல்லாம எப்படி ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சாரர் என்ன சொல்றாங்கன்னா, இது ஏதோ தவறு நடந்திருக்கிறது, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், அதன் காரணமாகத்தான் இந்த குழந்தை பிறந்திருக்கிறது, இது ஒரு விபச்சாரத்தில் பிறந்த குழந்தை என்று ஒரு குரூப் என்ன செய்யுது, கடுமையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எதிர்க்கிறார்கள். இன்னொரு சாரார் அதற்கு நேர் எதிராக, இது மிகப்பெரிய ஆச்சரியத்தில் பிறந்த குழந்தை, தந்தை இல்லாமல் யாரும் பிறக்க முடியாது, இவர் தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார் என்றால் அது ஒரு அற்புதம், இவர் சாதாரண பிள்ளை இல்ல, இவர் அல்லாஹ்வுடைய மகன், கடவுளுடைய மகன் என்று சொல்லி ஒரு குரூப் என்ன செய்யறாங்க, புரிகிறாங்க. இந்த 2 குரூப்புக்கு மத்தியில கடுமையான பிரச்சனைகள், சண்டைகள் இதெல்லாம் பயங்கரமா நடக்குது. ஒரு முறை பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிப்பாங்க, இன்னொரு முறை அவங்க ஜெயிப்பாங்க. கடவுளுடைய மகன் சொன்னவங்க தான் கிறிஸ்தவர்கள், விபச்சாரத்தின் மூலமாக பிறந்தவர் என்று சொன்னவர்கள் யூதர்கள். இப்படி 2 குரூப்பா பிரிச்சுட்டாங்க. இதுல இந்த 2 குரூப்புக்குமே வேதங்கள் உண்டு. ஒருத்தர் கையில என்ன இருந்துச்சு, தௌராத் இருந்தது, இன்னொருத்தருடைய கையில இன்ஜீல் இருந்தது. இந்த 2 வேதத்திலையுமே இறுதி நபியை பற்றிய ஒரு குறிப்பு இருந்தது. இறுதி காலத்தில் ஒரு நபி வருவார், அவருடைய பெயர் அஹ்மதாக இருக்கும், அவர் பேரிச்ச மரங்கள் நிறைந்த பகுதியிலே ஆட்சி செய்வார் என்று குறிப்பு இருக்கும். அதனால இவங்க என்ன செய்வாங்கன்னாக்கா, இவங்களுடைய வழக்கமே அப்படிதான். அதாவது இவங்கள்ட்ட இருக்கக்கூடிய வேத குறிப்பின் அடிப்படையில அடுத்த நபி எங்க வருவார்னு கண்டறிந்து அங்க போய் தங்கிடுவாங்க. அதே அப்படித்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யமனுக்கு போனது. அதாவது எகிப்துக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க இருந்ததும் பனி இஸ்ரவேல் அங்க இருந்ததுக்கு காரணம் என்ன, அவங்க எகிப்துக்கு உரியவர்கள் கிடையாது. மூசா நபி அங்க வருவாருங்கிற ஏற்கனவே அவங்கள்ட்ட இருந்த வேத குறிப்பின் அடிப்படையில அங்க போய் தங்க வைக்கப்படுறாங்க. ஆனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க நபியாக ஆனதுனால திரும்ப இவங்களுக்கு பிறகு யாரும் நபியா மட்டும் ஆகல, ஆட்சி பொறுப்புக்கு வராங்க. அந்த வரலாறு நம்ம பின்னாடி பார்ப்போம். அதனால அங்க ஒரு பெரிய எதிர்ப்பு இருந்தது. திரும்ப இவங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறான்னு சொல்லி அந்த பனு இஸ்ரவேல் சமுதாயத்தை அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. கடுமையான அளவுக்கு, எந்த அளவுக்குன்னா ஆண் குழந்தையில கொண்டுருவாங்க. அப்படி இருந்தும் அங்கிருந்து அவங்க என்ன செய்யல, வேற பகுதிக்கு போகல. ஏன் போகலன்னா, அங்கதான் அடுத்த அந்த இளைஞர் வருவாரு, அவரு எங்களுக்கு விடுதலைக்கு வாங்கி தருவாரு அப்படின்னு நம்பினாங்க. அப்படி வந்தவங்க தான் மூசா அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி இந்த பிரச்சனை வரல ஈசா நபி பிறந்த பிறகு. அப்போ என்ன செய்யறாங்க, 2ஆ உடையிறாங்க. ஒரு குரூப் என்ன செய்யறதுன்னா, யூதர்கள் மதீனாவுல போய் தங்கிக்கிறாங்க. மதீனா தான் பேரிச்சம்பழங்கள் இருந்த பகுதி, இங்கதான் கடைசி இறைவனர் வருவாரு அப்படின்னு சொல்லி அங்க தங்கியிருந்தாங்க. அங்க அவங்களுக்கு அரபுகளுக்கும் அவங்களுக்கு மத்தியில் நிறைய பிரச்சனைகளும் சண்டை சச்சரவும் நடக்கும். அப்போதெல்லாம் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, எங்கள்ல ஒரு நபி வருவார்,
அவர் மூலமாக உங்களை நாங்கள் முறியடிப்போம் அப்படின்னு சொல்லி மதீனாவில் தங்கியிருந்தாங்க. ஆனா அவங்க என்ன எதிர்பார்த்து தங்கியிருந்தாங்க? அதாவது வரிசையாக நபித்துவம் எங்க வந்தது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல ஆரம்பிச்சு ஈசாக் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து வரிசையாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் வரைக்கும் அந்த பனு இஸ்ரவேல் பரம்பரையில தான் நபித்துவம் இருந்தது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவான். அதாவது இந்த நபித்துவத்தை உங்கள் பரம்பரையில தான் நாங்கள் வச்சிருந்தோம் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுவோம். அதனால அவங்க என்ன நினைச்சாங்க? எங்கள்ல தான் ஒரு தூதர் வருவாங்க நம்பினாங்க. ஆனா அல்லாஹ் என்ன பண்றானா, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட மக்காவுல குழுக்கள் குறைஞ்சிச்சு. அப்ப அங்க இருந்து நான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டு அந்த பகுதிக்கு சொல்லி எந்த வரலாறும் கிடையாது, எந்த விதமான பேரும் கிடையாது. அப்ப அந்த பகுதியை செழிப்பாக்கணும், அந்த அங்க உள்ள மக்களை அவர்களுக்கு ஒரு நல்ல நேர்வழியை காட்டணும்னு அல்லாஹ் விரும்பி அங்கே நபியை தேர்ந்தெடுத்தான். மக்காவில இருந்து இறை தூதர் தேர்வு செஞ்சுட்டா இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய வழிமுறையில். இப்ப இவங்க எதிர்பார்த்தது என்ன? இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் வழிமுறையில தான் நபிமார்கள் வருவாங்க அப்படின்னு நம்பி இருந்தாங்க. ஆனா அல்லாஹ் அங்கே இருந்து எடுத்துட்டான். ஆனா இவங்க ஏற்கனவே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த அளவுக்கு பெருசா அவங்க மேல உடன்பாடு கிடையாது. காரணம் என்னன்னா, அதாவது சாரா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி, முதல் மனைவி. ஹாஜர் அலைஹிஸ்ஸலாம் அவங்க இரண்டாவது மனைவி. அது மட்டும் இல்ல, அடிமையா இருந்தவங்க. அப்போ ஒரு அடிமையுடைய பிள்ளையா இருந்தவர் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி அவருக்கு பெருசா ஒரு மரியாதை கொடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த அடிமையுடைய பிள்ளைகளுடைய சந்தேகத்திலிருந்து வந்துட்டாரேன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதிர்க்கிறாங்க. காத்திருந்தாங்க, பல வருடங்கள் காத்திருந்து இறுதி தூதர் வருவார் என்று காத்திருந்த அந்த கூட்டத்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தாங்க. ஆனா ஏன் வருத்தாங்கன்னா, அவர்களுக்குள் இருந்த அந்த பொறாமை. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்ட பகையும் பைனஹும், அவர்களுக்குள் இருந்த பொறாமையின் காரணமாக மறுத்தார்கள். அவர்களுக்கு நல்ல தெரியும் இவர்தான் நிலை தூதர் என்று. யாரிஃபூனஹு கமா யாரிஃபூன அப்னாஹும், அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை எப்படி அறிந்து கொள்வார்களோ அது மாதிரி இவர்தான் தூதர் என்று அவர்கள் அறிந்து கொள்வார்கள். ஆனாலும் மறுத்தார்கள். காரணம் என்ன? எங்கள்ல வரணும், இறை தூதர்னா எங்க பரம்பரையில வரணும், அது எப்படி அங்கேருந்து வரலாம் அப்படின்னு மறுத்தாங்க. இதான் காரணம். இப்ப இந்த வரலாற்றை முழுமையா சொன்னா நல்லா இருக்குங்கிறதுனால தான் அந்த செய்தி முழுசாக நான் சொன்னேன். இப்ப யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றுக்கு நம்ம போயிடும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றுல நிறைய செய்திகளை நம்ம படிப்படியாக எடுக்க முடியும். அவருடைய வரலாறு முழுமையாக ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்லியிருப்பான். வேற எங்கேயுமே நீங்க பார்க்கவே அந்த ஒரு அத்தியாயத்தை தாண்டி யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய செய்தியை குர்ஆன்ல எங்கேயும் காண முடியாது. ஒரே மாதிரி ஒரே இடத்துல அல்லாஹ் சொல்லியிருப்பான். குர்ஆனுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, அல்லாஹ் சொல்லக்கூடிய வரலாற்றுல எது தேவையோ அதை மட்டும் தான் சொல்லுவான். எல்லாத்தையும் அல்லாஹ் சொல்லியிருக்க மாட்டான். அவர் எப்ப பிறந்தாரு, அவருடைய தாயார் பேர் என்ன, அப்படி அந்த விவரங்கள்லாம் வந்திருக்காரு. அவங்க பிறந்ததை பத்தி செய்திருக்காரு. அந்த வரலாற்றை எல்லாம் எங்கிருந்து தொடங்கி இருப்பான்னா, யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையான யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2 மனைவிகள். அது அன்றைய கால வழக்கம். அன்றைய கால மன்னர்மார்கள், பல நபிமார்கள் பல திருமணங்கள் முடிந்த மாதிரி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 2 மனைவிகளை திருமணம் செய்திருந்தார்கள். அதுல ஒரு மனைவிக்கு 2 குழந்தைகளும் இன்னொரு மனைவிக்கு 9 குழந்தைகளும் கிடைக்கிறது. இதுல யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய சகோதரரின் மீதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதீத அன்பு செலுத்தினார்கள். அது வெளிப்படையாகவும் இருந்தது. அதாவது அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு மீதும் அவர்களுடைய சகோதரர் மீதும் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதிக அளவுக்கு அன்பு செலுத்தினார்கள். இது மற்ற சகோதரர்களுக்கு கொஞ்சம் அது பிடிக்கல. பொதுவாகவே ஒரே பிள்ளைகளுக்கு மத்தியில பாகுபாடு காட்டினாலே பிரச்சனை வரும். இங்க 2 தாயார் வேற, அவங்க தாயார் வேற, இவங்க தாயார் வேற, வாப்பா மட்டும்தான் உண்டு. அப்ப எல்லாரையும் சமமா பார்க்க வேண்டிய வாப்பா நம்ம மீது அக்கறை காட்டுவதை விட, நம் மீது அன்பு செலுத்துவதை விட யூசுஃபையும் அவருடைய சகோதரர் மீது தான் அதிக அக்கறை செலுத்துகிறார்கள் அப்படின்னு சொல்லி அது அவங்களுக்கு ஒரு குரோதத்தை ஏற்படுத்துகிறது. ஆனா இந்த வரலாற்றை நீங்க முழுசா படிக்கும் பொழுது அவங்க மோசமானவர்கள் என்றோ அவர்கள் இஸ்லாமுக்கு எதிரானவர்கள் என்றோ முடிவு செய்ய முடியாது. இயல்பாக எல்லோருக்கும் ஏற்பட மாதிரியான ஒரு குரோதம் ஏற்படும். இயேசுவின் மீது அவங்களுக்கு அன்பு இருக்கும், அக்கறையும் இருக்கும். அது அந்த வரலாற்றை நீங்க பார்க்கும்போது புரிய வரும். அதே நேரத்துல ஒரு குரோத உணர்வும் இருக்கிறது.
அன்பும் குரோதமும் ஒரே இடத்தில் இருக்கும் பொழுது சில நேரங்களில் குரோதம் மிகுதியாக வெளிப்பட்டுவிடும். அப்படித்தான் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில நடைபெறுகிறது. அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதுல இருந்துதான் வரலாற்றே துவங்கும். யூசுப் நபியுடைய வரலாற்றை இந்த ரெண்டு பேருக்கு மத்தியில ஏற்படக்கூடிய குரோதத்தில் இருந்துதான் இந்த வரலாற்றை அல்லாஹ் துவங்குகிறார். இந்த வரலாற்றுல நிறைய படிப்பினைகளை நீங்க எடுக்கலாம். சோதனைகளில் ஒரு மனிதன் எப்படி தளர்ந்து விடாமல் எழுந்து நிற்கணும் அப்படிங்கிறதுக்கு நிறைய படிப்பினை இருக்கு. அதே மாதிரி பொறுமை ஒரு மனிதனுக்கு எந்த அளவுக்கு இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு ஒரு மனிதன் பொறுத்தால் அதற்கு ஏற்றவாறியான கூலி கிடைக்கும் என்பதற்கு இதுல நிறைய செய்தி இருக்கு. அதே மாதிரி ஒழுக்கத்திற்கு ஒரு ஒழுக்கமாக ஒரு மனிதன் இருக்கும் பொழுது அந்த அவன் ஒழுக்கமாக இருக்கிறான், ஆனால் அவன் மீது பழி விழுகிறது, அவன் மீது தவறான எண்ணங்கள் ஏற்படுகிறது. அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் ஒருவர் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கும் இதுல நிறைய சான்றுகள் இருக்கிறது. இப்படி இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு என்பது பல்வேறு படிப்பனை, அது அந்தந்த இடத்துல நான் சுட்டி காட்டுவேன். படிப்பனைகளை மட்டுமே தனியா நம்ம சொல்லாம வரலாற்றை வரிசையா பார்த்துக்கிட்டு வரும் பொழுது அந்தந்த இடங்களில் இந்த விஷயத்தில் நமக்கு படிப்பினை இருக்கு என்று நான் சுட்டி காட்டுவேன். அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த வரலாற்றை இந்த இடத்துல தான் போகிறான். இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கு மத்திய யூசுப் நபி அவங்க மேல எந்த விதமான குரோதமும் பண்ணல. இந்த 9 பேருக்கு தான் அப்படி தோணுது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரே மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைகள் எல்லாரையும் சமமா தான் பார்க்கணும். ஆனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்கன்னாக்கா, இவங்க இந்த ரெண்டு பிள்ளைகள் மீது மாத்திரம் அதிகமான அக்கறை கொள்கிறாங்க. அதுக்கு சில அறிஞர்கள் விளக்கம் எழுதியிருப்பாங்க. யூசுப் நபி மிக அழகான ஒரு குழந்தையாக இருந்தார். பொதுவாக நம்ம பிள்ளை எப்படி இருந்தாலும் நம்ம என்ன செய்வோம், அதை விரும்புவோம். குறையாக இருந்தாலும் சரி, அது நிறங்கள்ல வித்தியாசம் இருந்தாலும் சரி, உடல் அமைப்பு அப்படி இப்படி இருந்தாலுமே நம்ம பிள்ளைக்கு வரும் பொழுது அந்த பிள்ளையை நம்ம நேசிப்போம். ஆனால் ஒரு குழந்தை மிகவும் அழகாக முழுமையாக கிடைக்கும் பொழுது நமக்கு கூடுதலான ஒரு அன்பு ஏற்படும் இயற்கையாகவே. அந்த மாதிரிதான் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அன்பு ஏற்பட்டது அப்படின்னு சில அறிஞர்கள் தஃப்சீர் எழுதியிருக்கிறாங்க. அண்ணா அல்லாஹ் அப்படின்ற காரணமும் சொல்லல, அல்லாஹ் அந்த காரணத்தை சொல்லல. இவர் அதிகமா நேசித்ததுனால அவங்களுக்கு குரோதம் ஏற்பட்டது அப்படின்னு மட்டும்தான் அல்லாஹ் சொல்லியிருக்காரு. யூசுப் எந்த அளவுக்கு அழகாக இருப்பார்கள் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மிஹ்ராஜுக்கு நான் சென்றேன், அப்போது பல நபிமார்களை சந்தித்தேன். அப்ப யூசுப் நபியை நான் பார்த்தேன், அவர்கள் மிக அழகானவர்களாக இருந்தார்கள். எந்த அளவுக்கு அழகு என்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த அழகில் பாதி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழங்கப்பட்டது. உலகத்தில் உள்ள ஒட்டுமொத்த அழகில் பாதி அவர்களுக்கு இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த அளவுக்கு ஒரு அழகான பிள்ளையாக அவங்க இருந்தாங்க. அதுதான் காரணம் என்று சொல்வார்கள். ஆனா அல்லாஹ் அப்படி சொல்லல, இதனால தான் அவர் நேசிச்சாரு அப்படின்லாம் சொல்லல. இப்படி இருந்துச்சு, அவர் கொஞ்சம் நேசத்தை அதிகமாக இந்த ரெண்டு பிள்ளைகள் மீது காட்டினார் அப்படின்னு அல்லாஹ் அந்த வரலாற்றை துவங்குறான். இது காரணமாக என்ன ஏற்படுதுன்னா, ரெண்டு பேருக்கு மத்தியில அந்த குரோதம் ஏற்பட்டு, யூசுப் நபி இருந்தா நம்ம வாப்பா நம்மளை கவனிக்க மாட்டாரு, நம்ம வாப்பா நம்மளை கவனிக்காததற்கு, நம்ம மீது அக்கறை செலுத்தாததற்கு, நமக்கு கிடைக்க வேண்டிய அன்பு பாப்பாவிடமிருந்து கிடைக்காமல் போவதற்கு காரணம் யூசுஃபும் அவருடைய சகோதரன் தான். அதுல முக்கியமா யூசுப். அப்ப யூசுப் இருந்தா நம்முடைய அந்த 9 பேர் இருக்கிறோம். ஆனா நம்ம 9 பேர் 7 எடுத்து அவர் பார்க்கறது இல்லை. யூசுஃபை மட்டுமே என்ன செய்யறாரு, அவர் எப்போதுமே அவருக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கிறாரு. அதனால நம்ம என்ன செய்யலாம், யூசுஃபை நாம கொன்று விடலாம் அப்படின்னு மசூரா செய்யறாங்க. யூசுப் என்ன செஞ்சிடும், கொன்றுவோம் அப்படின்னு மசூரா செய்யறாங்க. இப்ப அப்படி செய்கிற நேரத்துல அந்த 11 பேர்ல ஒருத்தர் மூத்தவர் சொல்றாரு, இல்ல இல்ல கொல்லலாம் வேண்டாம், கொள்ளுகிற அளவுக்கு நம்ம போக வேண்டாம், நம்ம வேணா இப்ப செய்வோம், நாம அவரை ஏதாவது ஒரு கயாபத்து பாலும் கிணத்துல போட்டுருவோம். அந்த கிணத்துல போட்டோம்னா யாராவது எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு தண்ணீர் அதிகமா இல்லாத புழக்கம் இல்லாத ஒரு கிணத்துல தூக்கி போட்டோம்னா அவர் அங்க கிடப்பாரு. யாராவது பிரயாணிகள், யாராவது வழிபோக்கர்கள் அவர் எடுத்துட்டு போயிடுவாங்க, கொல்ல வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப அன்பும் இருக்கு, சகோதரர் மீது அன்பும் இருக்கிறது, அதே நேரத்தில் குரோதமும் இருக்கிறது. அதனால என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு மசூரா செய்யறாங்க. இந்த மாதிரி மசூரா செய்து நம்ம
அவரை வந்து கூட்டிட்டு போய் போட்டுடலாம் அப்படின்னு முடிவு எடுக்கிறாங்க. இப்ப இவங்க நினைச்சா கூட்டிட்டு போக முடியாது. எப்போதுமே கண்ணு கருத்துமா பாப்பா வாங்கிட்டு இருக்காருல்ல, அப்ப பாப்பா இடத்துல ஏதாவது ஒரு காரணம் சொல்லி கூட்டிட்டு போகும். அப்ப அதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லி அவங்க பேசி ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நேரம் வந்து ஓரளவுக்கு கடந்து போயிடுச்சு. இதுல இருந்து மீறி இருக்கக்கூடிய செய்திகளை இன்ஷா அல்லாஹ் நாளை இரவு நாம் பார்ப்போம். வாயுதல் நாள்